வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல் தான் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக், சேவா பாரதி அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்பு. சேவா பாரதி அமைப்பு ஒரு டிஃபமேஷன் கேஸை போட்டிருந்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஃபமேஷன் கேஸு. யாருக்கு எதிராக அப்படின்னா, நம்மளுடைய கந்தர் சஷ்டி கவசத்தை ரொம்ப இழிவாக பேசின அந்த கருப்பர் கூட்டம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, கருப்பர் கூட்டம், அவங்க மீது ஒரு டிஃபமேஷன் கேஸை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. எதுக்காக? அந்த கருப்பர் கூட்டம் அவங்களுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, லாக்அப் டெத்து, அது குறித்து ஒரு வீடியோ போடும்போது அந்த கருப்பர் கூட்டம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த சாத்தான்குளம் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, அது சேவா பாரதி அமைப்பால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் கூட்டம் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதனை எதிர்த்து டிஃபமேஷன் கேஸை சேவா பாரதி அமைப்பு, சங் பரிவார் அமைப்பு கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு விசாரணை கடந்த 3 வருடமாக நடந்துச்சு. இப்போ அதற்கான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 கோடி ரூபா நஷ்ட ஈடு கேட்டு டிஃபமேஷன் கேஸ் போடப்பட்டுச்சு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க சேவா பாரதி அமைப்பு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அந்த கருப்பர் கூட்டம் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு 1 கோடி ரூபாய், அவங்க 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்கணும் சேவா பாரதி அமைப்புக்கு அப்படின்னு தீர்ப்பு நேற்று வெளிவந்திருக்கு. எந்த தமிழக மீடியாக்களும் அது குறித்து ஒரு பெட்டி செய்தியை கூட வெளியிடலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்மளுடைய சேனலில் இதை அப்டேட்டாக நான் சொல்லியிருக்கேன். 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 22ஆம் தேதி மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் பிரச்சாரத்தில் கலந்துக்கிறதுக்காக, பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தமிழகம் வராரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். மோஸ்ட் ப்ராபபிளி மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினை அந்த டயத்தில் தொடங்கி வைப்பதற்கு கூட சான்சஸ் இருக்குது. அப்போ மார்ச் 22 மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் வராரு. கடந்த முறை தமிழகம் வரும்போது பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, அடிக்கடி நான் தமிழ்நாடு வரதை பார்த்துட்டு இங்கே சில பேருக்கு வயிற்றில் புளியை கரைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ அடுத்த ஒரு 15 நாளில் மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் தமிழகம் வராரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இதனால் பாஜகவினர் உற்சாகத்தில் இருக்காங்க. 3வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆந்திராவில் பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்போ மக்களவை தேர்தலோடு சேர்த்து ஆந்திராவில் சட்டமன்ற தேர்தலும் நடக்க போகுது. அதனால ஆந்திர பிரதேச தேர்தல் உன்னிப்பாக கவனிக்கப்படுது. அங்கே எதிர்கட்சியாக தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஜனசேனா பார்ட்டி, பவன் கல்யாணுடைய பார்ட்டி அங்கே கூட்டணி அமைச்சிருக்காங்க. இவங்க நீண்ட காலமாக பாஜகவை கூட்டணிக்கு வரணும், எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. பாஜக யோசிச்சுக்கிருக்காங்க. ஏன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி கடந்த 5 வருடம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எந்த ஒரு ட்ரபிளும் கொடுக்கல. மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, பல சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, மசோதாக்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால பிஜேபி யோசிக்கிறாங்க, இந்த கூட்டணி பக்கம் போகணுமா இல்லை நம்ம நார்மலாக நியூட்ரலாகவே இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிருக்காங்க. இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா, சோசியல் மீடியாவில் என்ன செய்திகள் வருதுன்னா, பாஜக தெலுங்கு தேசம் பார்ட்டியுடைய அலையன்ஸு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்திரபாபு நாயுடு டெல்லியில் பாஜகவுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்காக போறாரு. இந்த சந்திப்பு முடிஞ்சோடனே அபிஷியல் அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாவில் சில செய்திகளை பார்க்க முடியுது. பாஜகவினர் இது தேவையில்லாத ஒரு ஆணி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படி எந்த நிலைப்பாடு எடுப்பாரு அப்படிங்கிறதே தெரியாது. இதே சந்திரபாபு நாயுடு தான் சில வருடங்களுக்கு முன்னாடி மோடிக்கு எதிராக ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ண போறேன், ஒரு கூட்டணியை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு தெரிஞ்சவர் தான் இதே சந்திரபாபு நாயுடு அவர்கள். இப்போ அரசியலுக்காக பிஜேபியை கூட கூப்பிடுறாங்க. பிஜேபி இதில் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது பாஜக தொண்டர்கள் நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அதிமுகவை மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக உடன்பாடு தெரிவிக்கல, அதிமுக ஸ்ட்ரிக்டாக பாஜகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னும், பாஜக தொடர்ந்து அதிமுகவுடைய தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கடந்த 10 நாட்களாக சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. இது உண்மையிலேயே பாஜக அதிமுக மறுபடியும் என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா பெரிய ஒரு தவறான பாதையை பாஜக தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழகத்தில் அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலையுடைய தலைமையில் தமிழக பாஜக மிக வேகமாக 2 திராவிட கட்சிகளையும் கடுமையாக எதிர்த்து மிக வேகமாக அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, 2 திராவிட கட்சிகளையும் இதே வேகத்தில் எதிர்த்தா 2026 நிச்சயமாக ஆட்சியில் ஒரு முக்கியமான இடம் பாஜகவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்காங்க. அண்ணாமலையும் அந்த விஷனில் கிளாரிட்டியாக இருக்கார், அவருடைய திட்டங்கள் எல்லாத்துலேயும் கிளாரிட்டியாக இருக்கார். அப்போது இந்த நேரத்தில் தமிழகத்தில் அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியாதா? 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு?
நீங்கள் ஜெயிக்கலையா? 303 பாராளுமன்ற தொகுதிகளை தனி பெரும்பான்மையா ஜெயிக்கலையா? அதனால அதிமுக திமுக ரெண்டையும் கலட்டி விட்டுட்டு பாஜக அவங்க சொந்த காலில் அவங்க கட்சியை இப்போ இருக்கக்கூடிய வகையில் இப்போ இருக்கிற மாதிரியே கட்சியை வளர்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக 2026 பாஜகவுக்கு பெரிய ஒரு சாதகம் இருக்குது. மறுபடியும் அதே கிணத்துக்குள்ளே போய் திராவிட கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற அதே கிணத்துக்குள்ளே போய் விழுந்தாங்கன்னா டெஃபினட்டாக பாஜக வளர்வதற்கு வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு பாஜக தொண்டர்களே சொல்கிறாங்க. அண்ணாமலையுடைய கிளாரிட்டியும் அதுதான். திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறதுல அண்ணாமலையும் உறுதியாக இருக்காரு. அதனால பாஜக மேலிடம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுபடி அவங்க தமிழகத்தில் வந்து கேட்டுக்கிட்டாங்கன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா தொண்டர்களுடைய பல்ஸை அண்ணாமலை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அப்போ அண்ணாமலை அவர் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அவருடைய அந்த விஷன் அதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்கன்னா தமிழக பாஜகவுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுடைய ஒருமித்த கருத்தாக வந்து இருக்குது. பாஜக மேலிடம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிபப்ளிக் டிவியில் அமித்ஷா அவர்கள் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குறித்து கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அமித்ஷா திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா ஃபுல்லாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்த 10 வருஷம் மோடி தான். 2034 பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸு மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.